ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ஷாக்கிங்கான விஷயம். அதாவது இப்போ வந்து தமிழ் சினிமாவிலேருந்து ஓய்வு பெறுவதாக வந்து அறிவிச்சிருக்காங்களாம். ஸோ இந்த ஒரு விஷயம் ஃபேன்ஸ் பற்றின ரொம்ப ஷாக்கிங்காக போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி அந்த வீடியோ டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு என்னதான் 74 வயதானாலுமே வந்து தமிழ் சினிமாவில் இப்போ வந்து டாப் நடிகர்கள் ஒருவராக இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்தடுத்து அவர் வந்து படங்கள் கமிட் ஆகி பிளாக் பஸ்டர்ஸாக கொடுத்துக்கிட்டே இருக்கார் இன்னுமே இந்த வயசில். இப்போ வந்து ஜெயிலர் 2 திரைப்படத்தில் வந்து அவர் நடித்து முடித்த உடனே வந்து சுந்தர்சியோட இயக்கத்தில் வந்து ஒரு திரைப்படம் நடிக்க போகிறாங்களாம். அவங்களும் ரொம்ப வருடம் கழிச்சு வந்து இணையிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த திரைப்படம் ரொம்ப சீக்கிரமாக முடித்த உடனே வந்து நெல்சனோட இயக்கத்தில் வந்து நம்மளோட சூப்பர் ஸ்டார் மற்றும் கமல்ஹாசன் 2 பேருமே வந்து இணையிறாங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த ஒரு திரைப்படத்தை நெல்சன் தான் இயக்க போகிறாங்களாம். ஸோ அந்த ஒரு திரைப்படம் வந்து அதுதான் வந்து அவரோட கடைசி திரைப்படம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ அந்த திரைப்படத்தை முடித்த உடனே வந்து அவர் வந்து அஃபீஷியலாக வந்து சினிமாவில் வந்து ஓய்வு பெற போகிறாருங்க அப்படின்ட்டு இப்போ நியூஸ் கிடச்சிருக்குங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து சூப்பர் ஸ்டார் தரப்புலேருந்து எந்த ஒரு கிளாரிஃபிகேஷன் இன்னும் தரல. ஆனால் வந்து இது வந்து இணையதளத்தில் ரொம்ப ஷாக்கிங்காக போயிட்டுருக்கு. அண்ட் நம்ம தளபதி விஜய் வந்து அரசியல் போனதுனால சினிமாவிலேருந்து குவிட் பண்ணுற மாதிரி இவரும் வந்து ஸோ ஒரு வயசுக்கு மேலே குவிட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அப்படின்ட்டு சொல்லப்படுது. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன நடக்குது அப்படின்ட்டு.